ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுடைய 26/11/2024 நடந்த ஷிஃப்ட் 3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஹரியானா ஜாப்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய .com தான் இந்த இது வந்து எடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து 62 பேஜஸ் மொத்தமாக இருக்குது. அதை வந்து 2 பாகமாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பாகம், அந்த 2 பாகங்கள் வந்து அந்த 2 பாகங்களுக்கு உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா 52 பேஜஸ். அப்படின்னா மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய பேஜஸ் என்ன கேட்குறாங்க? ஒன்றும் இல்லை, ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பகுதி, ஒய்ன்னு சொல்லி ஒரு பகுதியாக பிரிக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது அதுக்கு 2க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 52 பேஜஸ். சரிங்களா? ஸோ இது 2 சேர்த்து எவ்வளவு? 662 பேஜஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதோட வேல்யூ என்ன? 662. எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 52. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒய்க்கு ஒய் ஐடியாயிரும். 2x = 314 சொல்லி வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2x = 714 சொல்லி வரும். 714 சொல்லி வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 357. அவ்வளோதான். அடுத்ததா இந்த கணக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு டிஸ்ஆனஸ் ஒரு ஷாப்கீப்பர் வந்து நேர்மை இல்லாதவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பொருளை வந்து விற்கிறார். அவரோட பொருளை வந்து அடக்க விலைக்கு விற்கணும்னு சொல்கிறாரு. அப்படி விற்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இடையில வந்து ஒரு குளறுபடி பண்ணுறாரு. அது என்னென்னா, 1 கிலோவுக்கு பதிலாக 986 கிராம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு எடையை செட் பண்ணி அந்த வெயிட் வந்து போடுறாரு. அப்படி போடும்பொழுது அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னா 23%. அப்படின்னா அந்த ஒரிஜினல் வெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது உதாரணமாக ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்ணுறாரு, பொருளை வந்து அடக்க விலைக்கு விற்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அடக்க விலைக்கு விற்கும் போதில் என்ன வரும்? கூட்டம் அதிகமாக வரும். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அவர் இடையில வந்து ஏமாத்துறாரு. எப்படின்னா 984 கிராம் சொல்லி தான் கொடுக்குறாப்படி. அப்படின்னா அந்த பொருளுடைய ஆக்சுவல் வெயிட் என்ன சொல்லி கேட்குறாங்க. அந்த பொருளுடைய ஆக்சுவல் வெயிட், அந்த இடையினோட ஆக்சுவல் வெயிட் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து அவரோட கெயின் வந்து 20%. இப்போ உதாரணமாக 984 கிராமுக்கு வந்து அந்த பொருளை வந்து எடை போட்டு கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா இந்த மாதிரி கணக்கு. கெயின் பர்சன்ட், அதாவது லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கெயின் பர்சன்ட் = ஃபால்ஸ் வெயிட், தவறான அந்த வெயிட் இருக்கு இல்லையா, தவறான வெயிட்டு மைனஸ் ஆக்சுவல் வெயிட், உண்மையான வெயிட்டு, அப்பான் வகுத்தல் ஆக்சுவல் வெயிட் இன்ட்டு 100. இதுதான்ப்பா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா இந்த கணக்கு ஈஸி. இந்த ஃபார்முலா தெரியாமல் இந்த கணக்கு போடுறது ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஸோ கெயின் பர்சன்ட் = ஃபால்ஸ் வெயிட் மைனஸ் ஆக்சுவல் வெயிட் அப்பான் ஆக்சுவல் வெயிட் இன்ட்டு 100. ஸோ ஒரிஜினல் வெயிட்டை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். அப்படின்னா ஃபால்ஸ் வெயிட் எவ்வளவு? 984 கிராம். சரியா? மைனஸ் எக்ஸ் அப்பான் கெயின் பர்சன்ட் எவ்வளவு? 23%. சரிங்களா? அப்பான் ஆக்சுவல் வெயிட் என்ன? எக்ஸ் இன்ட்டு 100. ஸோ பெருக்கினீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகிறதுல 23x = இந்த 100 உள்ளே கொண்டு போய் பெருக்கும். அப்போ 98400 மைனஸ் 100x சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 123x = 98400 சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 98400 அப்பான் 123. இந்த 123 இந்த பக்கம் வரும். அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன விட வரும்னா 800 கிராம் சொல்லி வரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா மூலிமா தான் இந்த கணக்கு பண்ணுவோம். மறுபடியும் சொல்கிறேன், கெயின் பர்சன்ட் = ஃபால்ஸ் வெயிட் மைனஸ் ஆக்சுவல் வெயிட் அப்பான் ஆக்சுவல் வெயிட் இன்ட்டு 100. கெயின் பர்சன்ட் எவ்வளவு? 23%. ஃபால்ஸ் வெயிட் தப்பான எடை எவ்வளவு? 984 கிராம் மைனஸ் எக்ஸ் அப்பான் ஒரிஜினல் எக்ஸ்ன்றது என்ன? இங்கே ஒரிஜினல் வெயிட்டு, ஆக்சுவல் வெயிட்டு. சரிங்களா? அப்பான் எக்ஸ் இன்ட்டு 100. இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 123x = 98,400 கிராம் சொல்லி வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா x = 800 கிராம் சொல்லி வரும். அவ்வளோதான். அடுத்த கணக்கு. இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? பவர் எனக்கு 1/3 இருக்குது. இது என்னவா எழுதலாம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 3. ஸோ 1/2 அப்படின்னா
ரூட்டில் 2 சரியா. 1/4 அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 4 சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே 3ன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற தசமஸ்தானத்துக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானங்கள் தள்ளி தசமத்துக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கோ அதில் வந்து 3ஆல் அடி கொடுத்திங்கன்னா என்ன டிஜிட் வருமோ அதுதான். அதாவது ஒன்றும் இல்லை, 6 தசமஸ்தானம் வந்து தள்ளி புள்ளிக்கு அப்புறம் 6 தசமஸ்தானம் இருக்குது, 6 தசமஸ்தானம் இருக்குது. ஸோ அது வந்து 3ஆல் வகுத்திங்கன்னா 6/3. ஏன்னா இங்கே வந்து 1/3ன்னு இருக்கா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷங்க 6 × 1/3 அப்படின்னா அடி கொடுத்திங்கன்னா 2 தசமஸ்தானம் வர மாதிரி கணக்கு வந்து விட வந்து முடியும். ஸோ 2 தசமஸ்தானம் முடிகிறது ஒன்று தான், 0.012. இது 4 தசமஸ்தானத்தில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 4 தசமத்தில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து 1/2ன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து என்னவாக வரும், 2 தசமத்தில் முடிகிற மாதிரி கணக்கு வந்து முடியும். 1/2 கொடுத்தாங்கன்னா 1/2ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1/2ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லி வரும். ஸோ 2 தசமஸ்தானம் வர மாதிரி கணக்கு வந்து வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது இந்த கணக்கு சிம்பிளிஃபை கணக்கில் இந்த கணக்கு நல்லா பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் இந்த கணக்கு போக வெறும் கூட்டல் கழித்தல் அவ்வளோதான். ஆனால் ஆப்ஷனை பாருங்கள், க்ளோசஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இந்த தசமத்தை வந்து சரி பண்ணிக்கிறோம். 12.952 மைனஸ் 47.950. 95க்கு அப்புறம் 0 போட்டாலும் ஒன்று தான், போடலன்னா ஒன்று தான். ஸோ தசமத்தை கண்டி நம்ம எடுத்துருக்கோம். கழிச்சிங்க அப்படின்னா 2, இங்கே எவ்வளோ வரும் 0. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. 0 2ல் முடிகிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு செய்யணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஸோ யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து விட வந்து சீக்கிரமாக கிடச்சிடும். இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் செய்யணும்னாலும் டைமிங் அதிகமாகும். ஸோ டைம் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க, டைமை சேவ் பண்ணிக்கோங்க. யூனிட் டிஜிட் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எப்போயுமே கொஸ்டினை மட்டும் பார்க்க மாட்டான், கொஸ்டினோட சேர்த்து ஆப்ஷன்ஸையும் பார்ப்பான். அடுத்த கொஸ்டின், ஒரு கோளத்தினுடைய ஆரம் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பியரோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்னப்பா, ஸ்பியருடைய வால்யூமுக்கு கோளத்தினுடைய வால்யூமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3/r³. ஸோ முதல்ல இருக்கிறது வந்து 50% 50% பின்னத்தில் வரணும்னா 1/2 என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 வந்து 2ஓட 1 கூடி 3ஆக சொல்லி மாறுது. ஸோ முதல்ல இருந்த கோளத்தினுடைய ஆரம் என்ன, 2, அடிமானத்தில் 2 இருக்குல்ல 2. இரண்டாவது இருந்த கோளத்தினுடைய ஆரம் என்ன, 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா 4/3/r⁴ 4/3/r⁵. இது நல்லா கவனிச்சிங்கன்னா 4/3யும் 4/3யும் சமமாக இருக்குது. ஸோ இது வந்து மாறவே மாறாது. மாறுறது என்னது, ஆரம் மட்டும்தான் மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து r⁴ 2³ என்ன, 2³ இங்கே என்னவாக இருக்கும் r2 3³. ஸோ 2³ 8, 3³ 27. இது ரெண்டுக்குள்ள என்ன கேட்குறான், இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்குறான். இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் 8ல் இருந்த மதிப்பு 21 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு, +21 கூடியிருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் எப்படி பார்க்குறது, எவ்வளோ கூடியிருக்கு, 21 கூடியிருக்கு. எதுலேருந்து, 8லேருந்து கூடியிருக்கு. × 100 போட்டிங்க அப்படின்னா 800. ஒரு நிமிஷம் பாருங்கள், எங்கே தப்பு பண்ணுறேன், 21 சாரி 19 கூடி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ 19 கூடி இருக்குது. 8லேருந்து 27 மாறுது அப்படின்னா எவ்வளோ கூடி இருக்குது, 19 கூடி இருக்குது. ஸோ எவ்வளோ கூடி இருக்குது, 19 எதுலேருந்து கூடி இருக்குது, 8லேருந்து கூடி இருக்குது. × 100 அடிச்சிங்க அப்படின்னா 2 × 25, இங்கே 2ன்னு இருக்கும், மேலே 25ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து 23.75%. அடுத்த கணக்கு என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் பேஸ், அதாவது ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டாங்க, அந்த சிலிண்டரினுடைய ஆரம், ஒரு சிலிண்டரினுடைய ஆரம் அப்புறம் ஹைட் இதனுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்குறாங்க. அது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க.
ஒரு சிலிண்டர், ஒரு உருளையினுடைய சரியா, ஒரு உருளையினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்புக்கு ஃபார்முலா என்னப்பா? 2πRh. சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? மொத்த வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πr × h + r. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் அப்புறம் ஹைட் இதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்வ்டு சர்ஃபேஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து இங்கே புட் பண்ணோம் அப்படின்னா, இதில் புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இதோட ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிரும். அப்படி கிடைக்கும் போது டோட்டல் சர்ஃபேஸை கண்டுபிடிச்சலாம். ஸோ வாங்க கணக்கு படி போகலாம். பை வந்து 22/7. முதல்ல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதோட மதிப்பு 2 × 2/22/7 இன்ட்டு இங்கே இந்த மதிப்பு என்ன எடுக்கலாம்? இங்கே எக்ஸு 3xன்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ எக்ஸ் × 3x ஈக்குவல் டு எவ்வளவு? 924 cm3. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 462, அடுத்து 22ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 21ன்னு சொல்லி வரும். ஸோ இங்கே கீழே வகுத்தல்ல ஒரு 7 இருக்குது. 3x² ஈக்குவல் டு என்ன வரும்? 21 × 7ன்னு சொல்லி வரும். ஸோ இதை அடி கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னா x = 7ன்னு சொல்லி வரும். நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. நமக்கு அதுக்கப்புறம் இப்போது நமக்கு தேவையானது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 7, இங்கே வந்து ஆரம் r = 7, ஹைட் வந்து என்ன வரும்? 3 × 7 27. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆரம் மற்றும் ஹைட்டினுடைய அளவீடு. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தேவை. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலாவில் வந்து புட் பண்ண போகிறோம். 2 × 22/7 இன்ட்டு ஆரம் என்ன? 7 cm இன்ட்டு 7 மீட்டர். h + r என்ன? 7 கூட்டல் 21 கிடையாது, 27 இங்கே. 21, 27க்கு பதிலாக 21, 3 21. ரொம்ப தப்பு பண்ணுறேன், சாரிங்க. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறது என்ன வரும் அப்படின்னா 44 இன்ட்டு ஹைட்டு என்ன? ஹைட் இங்கே என்ன வரும்? இன்னும் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணுறேன், சாரிங்க. இங்கே ஆரம் 7 cm, இங்கே ஹைட் என்ன? 7 கூட்டல் 21, ஹைட்டு ப்ளஸ் h + r என்ன வரும்? இங்கே 28ன்னு சொல்லி வரும். ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா 44 × 28ன்னு சொல்லியிருக்கோம். இதோட ஆன்சர் 1232 மீட்டர்². ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைப்பா, நமக்கு இந்த உருளையினுடைய வளைவு பரப்பளவு அப்புறம் மொத்த பரப்பளவு, மொத்த சுற்றளவு, இது ரெண்டுக்குடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற மெத்தடில் கர்வ் சர்ஃபேஸோட டோட்டல் தெரியும். நமக்கு வந்து அந்த ரேஷியோஸ் தெரியும். ஆரத்துக்கும் அப்புறம் ஹைட்டுக்குரிய ரேஷியோ தெரியும். அதில் வந்து புட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து கடைசியில் என்ன கிடைக்குதுன்னா, ஆரம் வந்து 7 cm கிடைக்குது, ஹைட் வந்து 21 cm சொல்லி கிடைக்குது. 21 cm சொல்லி கிடைக்குது. இதை வந்து அடுத்து நமக்கு என்ன தேவையானது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் தேவை, மொத்த வளைபரப்பு தான் தேவை. அதோடைய ஃபார்முலா வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது கடைசியாக 1632 மீட்டர்². கால்குலேஷனில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறேன், சாரி. அடுத்து ஒரு 9 லைன் உள்ள ஒரு பிரிண்டரில் வந்து ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து 9 லைனில் வந்து மொத்தம் 36 வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா 51 லைனில் வந்து எத்தனை வார்த்தைகளுக்கு சேர்க்குறாங்க? 9 லைனில் வந்து எத்தனை வார்த்தை இருக்குது? 36 வேர்ட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு லைனில் எத்தனை வார்த்தை இருக்கும்? 4 வார்த்தை இருக்கும். 9 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 9 36, 4 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். நமக்கு எத்தனை வார்த்தை தேவை? 51 லைன் வந்து தேவை. 51 லைனுக்கு வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஸோ 2 பக்கம் 51 பெருக்குங்கன்னா 51 × 4 = 204 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின், ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இந்த டேபிள் வந்து நியூ அட்மிஷன் பிரைமரி விங்கில் வந்து எவ்வளவு, மிடில் விங்கில் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2021 2022 கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? நியூ அட்மிஷன் வந்து பிரைமரி விங்கில் 2021 அப்புறம் 2022 இது 2 வருஷமும் சேர்ந்து வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. பிரைமரி விங்கில் 2021 25 கூட்டல் 12 = 37. அடுத்ததாக இது வந்து ஒரு சயின்ஸ் நியூமெரிக்கல், இது மட்டும் பார்த்துடலாம்.
ஒரு சொல்யூஷன் வந்து 40 ml வந்து ஆசிட் இருக்குது, 120 ml வந்து தண்ணி இருக்குது. ஸோ சொல்யூஷன் வந்து மொத்தம் எவ்வளவு? 40 கூட்டல் 120, 160 மில்லி லிட்டர் வந்து இருக்கும் சொல்யூஷனுடைய வெயிட். இப்போ என்ன கேட்குறான், அதனுடைய செறிவு வந்து கேட்குறான். கான்சன்ட்ரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன். சரி, எவ்வளோ அந்த கொள்ளளவை பொறுத்த வரைக்கும் அந்த செறிவு வந்து எவ்வளோ இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, C = M/V. இங்கே எம்ன்றது என்ன அப்படின்னா சொல்யூஷனுடைய கரைபொருளுடைய அளவு, கரைபொருளுடைய அளவு. இந்த Cன்றது என்னென்னா செறிவு, Cன்றது செறிவு, Vன்றது என்ன அப்படின்னா அந்த கன அளவு, இந்த மொத்த பொருளினுடைய அளவு, மொத்த சொல்யூஷனுடைய அளவு. இப்போது இது எப்படி பார்த்தீங்கன்னா செறிவு நமக்கு தேவை. C = M, கரைபொருள் எவ்வளவு? ஆசிட் தான் கரைஞ்சிருக்கு தண்ணீரில். ஸோ 40 அப்பான் வால்யூம் எவ்வளவு? 160 ml × 100 கொடுத்தீங்கன்னா, ஏன்னா பர்சன்டேஜில் தான் கேட்குறான். ஸோ × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1/4 = 25%. அவ்வளோதான். அடுத்த கணக்கு ஏபி கொடுத்துட்டாங்க, அப்புறம் பிசியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஏபிசியோட ரேஷியோ கேட்குறாங்க. ஏபி எவ்வளோவா? 3:4 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் பிக்கும் சிக்குள்ள ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 4:1 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பியோட மதிப்பு வந்து ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இது பக்கத்தில் என்ன இருக்கோ அதையும் போட்டுடலாம். அப்படி இல்லைனா சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாகவே போட்டுடலாம் ஏபிசின்னு சொல்லி. ஏன்னா பியோட மதிப்பு 4, ஃபஸ்ட்லேயும் 4 தான், ரெண்டாவதுலேயும் 4 தான். ஸோ 3:4:1 இது வந்து டேரெக்டாக போட்டுடலாம். அப்படி இல்லை, இது டேரெக்டாக போடுறது. அப்படி இல்லை அப்படின்னா இது பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, ரெண்டு பக்கமும். இந்த கோட்டுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன? 4. இந்த கோட்டு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன? 4. இதை பெருக்குனீங்கன்னா 12, 16, 4. இதை சுருக்குங்க, 4ஆல் அடி கொடுக்கலாம். 3:4:1 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 3:4:1 வரும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து முதல்ல பார்த்துருந்தோம். இது வந்து ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் நான் வந்து கொடுத்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஒரு டேட்டாவில் வந்து மீன் கொடுத்துருக்காங்க, சராசரி கொடுத்துட்டாங்க, இடைநிலை கொடுத்துட்டாங்க, அதனுடைய முகடு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். அவ்வளோதாங்க. இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. மோடு தான் நம்ம கேட்டிருக்கான். 3 மீடியன் எவ்வளவு? 32 மைனஸ் 2 × 28.5 அடி கொடுத்தீங்கன்னா 96 மைனஸ் 28, 29னா 30, 60, 60ல் 3 போச்சுன்னா 57, 97னா 40, 39. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ஃபார்முலா தெரியுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கு வந்து போட முடியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து முக்கியம். அடுத்ததாக இன்கம் ஆஃப் எக்ஸோடைய இன்கம் வந்து ஒய்யோட 60% வந்து கூடன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒய்னுடைய இன்கம் வந்து ஜெட்டை விட 40% அதிகம். அப்படின்னா எக்ஸோட இன்கம் ஜெட்டோட இன்கமோட எவ்வளோ அதிகம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இருக்கிற நம்பருக்கெல்லாம் பர்சன்டேஜில் இருக்கிறத நம்ம பின்ன வடிவத்தில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு 60% ஈக்குவல் டு என்னவாக வரும்? 3/5ன்னு சொல்லி மாறும். அடுத்ததாக 40% என்னவாக இருக்கும்? 2/5. சரிங்களா? இப்போது 60% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸுக்கு வந்து ஒய்யோட இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 8. இங்கே 40% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கூட்டினீங்க 7, 5 கூட 7, 2 கூட்டினீங்கன்னா 7. ஸோ எக்ஸு, இங்கே ஒய், இங்கே ஜெட்டு. எக்ஸோட மதிப்பு என்ன? எக்ஸ் வந்து 60%, ஒய்யை விட 60% வந்து கூட இருக்குது. ஸோ ஒய் வந்து 5 அப்படின்னா எக்ஸ் வந்து என்னவாக இருப்பா? அப்படி 8ஆக இருப்பா? அப்படி. அதுக்கடுத்து தான் இங்கே ஒய் வந்து ஜெட்டோட 40% வந்து அதிகமாக இருக்குன்றிருக்காரு. ஜெட் வந்து 5 அப்படின்னா ஒய் வந்து என்னவாக இருக்கும்? 7ஆக இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து சமமாக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த சமன்பாடு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ 5க்கும் 7க்கும் மீச்சமாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? 35ன்னு சொல்லி வரும். எல்சிஎம் என்ன வரும்? 35ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டையர் செட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மேலே உள்ளது இந்த என்டையர் செட்டை வந்து இந்த 5 வந்து 35ஆல் மாற்றணும் அப்படின்னா 7ஆல் பெருக்கணும். ஸோ இந்த என்டையர் செட்டையும் 7ஆல் பெருக்கணும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற இந்த செட்டை வந்து மொத்தமாக இதை 35ஆக மாற்றணும்னா 5ஆல் பெருக்கணும். இந்த என்டையர் செட்டையும் 5ஆல் பெருக்கணும். ஸோ அப்படி பெருக்கிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் என்ன வரும்? 7 × 8 = 56ன்னு வரும்.
அடுத்து இங்கே செட்டு வந்து 35 தான் இருக்கும், கீழேயும் சாரி ஒய் வந்து 35 தான் இருக்கும், கீழேயும் ஒய் 35 இருக்கும். இங்கே 5 உள்ளே கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 5 × 5 25 சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கணக்கில்? எக்ஸோட இன்கம் ஒய்யோட இன்கமோட எவ்வளோ % அதிகம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட இன்கம் 56, ஒய்யோட இன்கம் எவ்வளவு? 25. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 25, 31 வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் 31. கரெக்டாக? அப்படின்னா இப்போ எக்ஸோட இன்கம் ஜெட்டோட இன்கமோட எவ்வளோ வந்து % அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஜெட்டோட இன்கம் 25, எக்ஸோட இன்கம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 31 அதிகமாக இருக்குது. யாருடைய இன்கம்மை பொறுத்து? ஜெட்டோட இன்கம்மை பொறுத்து. ஸோ அதனால தான் ஜெட் வந்து கீழே இருக்குது. அப்படி இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4ன்னு சொல்லி வரும், பெருக்குனிங்க அப்படின்னா 124%. அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த ஒய்யோட மதிப்பை வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து எல்லாமே சமமாயிடும், எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து சமப்படுத்தணும் அப்படின்னா இருக்கிற என்டையர் செட்டு, இந்த மொத்த செட்டை வந்து 7ஆல் பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா அப்படின்னா 7 × 56 35 சொல்லி வரும். இங்கே ஆல்ரெடி இது வந்து 5 7 35, ஸோ 35 போட்டாலும் இது ஆல்ரெடி போட்டாச்சு. அடுத்து 5 × 5 25, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 31 + 31 கூடி இருக்குது. யாரோட இன்கம்மை பொறுத்து? 25 ஜெட்டோட இன்கம்மை பொறுத்து. ஸோ அவ்வளோதான், பெருக்கு வந்து கிடைக்கிற விட 124%. அடுத்த கணக்கு வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2.5 கிலோமீட்டர் வந்து 4 மினிட்ஸ் வந்து கிடக்கிறாரு, 4 மினிட்ஸ் 10 செகண்டில் கிடக்கிறாரு. அப்படின்னா 6 கிலோமீட்டர் வந்து அவர் வந்து அதே ஸ்பீடில் சேம் ஸ்பீடில் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடப்பான்னு சொல்லி கேட்டுருங்க. நல்லா கவனிங்க, இங்கே எல்லா யூனிட்டும் வித்தியாசமாக இருக்குது. இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே மினிட்ஸ் செகண்ட்ஸில் இருக்குது, இங்கே கேட்குற கிலோமீட்டர் கொடுத்துருக்கான், ஆனால் இங்கே இருக்கிற கணக்கெல்லாம் மினிட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம பெட்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிலோமீட்டர் வந்து இங்கே மினிட்ஸ் வந்து ஹவராக மாற்றுறது, செகண்ட்ஸ்லேயும் இருக்குது, 2 யூனிட் இருக்குது. செகண்ட்ஸ் வந்து மினிட்ஸுக்கு மாற்றி மினிட்ஸ் வந்து அப்புறம் ஹவருக்கு மாற்றினா தான் இதை வந்து அடி கொடுக்க முடியும். ஸோ அது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிலோமீட்டரை மீட்டரில் மாற்றிட்டு இந்த மினிட்ஸை செகண்டில் மாற்றிடலாம். அப்படி மாற்றினா கணக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 1 கிலோமீட்ரு 1000 மீட்டர்ன்றதுனால 2.5 கிலோமீட்டர் வந்து என்னவாகும் அப்படின்னா 1000 பெருக்கணும்னா 2500 கிலோமீட்டர்னு சொல்லி வரும். 1 கிலோமீட்ரு 1000 மீட்டர்னால் 2 கிலோமீட்டர் 2000 மீட்ரு, அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்ரு, அவ்வளோதான். சாரி, கிலோமீட்டர் எழுதிட்டேன், மீட்ரு. அடுத்ததாக 4 மினிட்ஸ் 10 செகண்டை வந்து செகண்டில் மாற்றணும் அப்படின்னா என்னவா மாறும்? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், 4 நிமிஷத்துக்கு 240 250 செகண்ட் சொல்லி மாறிடும். 240 + ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் 240 செகண்ட். ஸோ இப்போது இங்கே டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, இங்கே வந்து டைம் கிடச்சிருச்சு. நமக்கு வந்து ஸ்பீடு தேவை. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் = 2500 மீட்டர் அப்பான் 250 செகண்ட் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10 செகண்டுன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இந்த 10 செகண்டை வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வரும் சாங்க, ஆமாம் 10 செகண்ட் சொல்லி வரும். 10 மீட்ரு பெர் செகண்ட்னு வரும். 10 மீட்ரு பெர் செகண்ட் சொல்லி வரும். ஒரு நிமிஷம், இங்கே மீட்டர் இங்கே செகண்ட். ஸோ 10 மீட்ரு பெர் செகண்ட் தான் இதோட ஸ்பீடு. இதை கிலோமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன வரும்? சின்ன யூனிட்டை பெரிய யூனிட்டாக மாற்றுறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? பெரிய யூனிட்டால் பெருக்கணும். 18/5 பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கிறது வந்து 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து இந்த சைக்கிளிஸ்ட் வந்து போய்கிட்டு இருப்பார். இப்போ நமக்கு என்ன தேவை? 6 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் கடப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. 6 கிலோமீட்டர் அப்பான் 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1/6 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லி வரும். சாரி, 1/6 ஹவர்ஸில் வந்து அவர் வந்து கடந்திருப்பா. அப்படி 1/6 ஹவர்ஸில் வந்து கடந்திருப்பா. அப்படி ஹவர்ஸை வந்து நம்ம வந்து என்னவா மாற்ற போகிறோம்? மினிட்ஸாக மாற்றணும். ஸோ ஒரு ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் வந்து அவர் வந்து இந்த தூரத்தை 6 கிலோமீட்டர் தூரத்தை வந்து அவரோட வேகத்தால் வந்து கடந்திருப்பார். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றுறோம். மீட்டர் பெர் செகண்ட் மாற்றினதுக்கப்புறம் அதனுடைய வேகம் வந்து நம்ம கிடச்சிருது. இந்த வேகத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இங்கே கிலோமீட்டரில் இருக்கனால கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து மாற்றிக்கிறோம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது வந்து ஆன்சர் வந்து 1/6 ஹவர்ஸ்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. டைம் வந்து
இப்போது நமக்கு என்ன தேவை, மினிட்ஸில் வந்து எல்லா ஆன்சர் கொடுத்ததுனால இது வந்து 60ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா 10 மினிட்ஸ்னு சொல்லி கிடைக்கிது. அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் வந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாரு ஒருத்தர். சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் விற்கும்போது அவருடைய மார்க் ப்ரைஸ் வந்து 500 ரூபா அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து ஃபார்முலா வந்து 20 + 15 - 20 × 15/100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 3. அடுத்து 35லேருந்து 3% கம்மியாச்சு அப்படின்னா 32% வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பா. அப்படி சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருப்பா. அப்படி சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து 32% அப்படின்னா 500 ரூபாய் வந்து குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய். இப்போ விற்ற விலை என்னவாக இருக்கும், 32% டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு அப்படின்னா விற்ற விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த 500லேருந்து 68% தான் அந்த பொருளை வந்து விற்றுருப்போம். 68% தான் விற்றுருப்பா. அப்படி ஏன்னா 32% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ மீதி 68% தான் கொடுத்துருப்பா. அப்படி அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா விற்ற விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 340 ரூபான்னு சொல்லியிருக்கும். அவ்வளோதான். சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். சிங்கிள் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்ச போகிறோம். அந்த விற்பனை விலை வந்து எவ்வளோவா இருக்கும், 68% இருக்கும். 68% இந்த மார்க் ப்ரைஸோட அடி கொடுத்தோம் அப்படின்னா கிடைக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ். அடுத்த இந்த கணக்கு சூப்பர் கணக்குப்பா. ஒரு 8 மனிதர்கள், 8 ஆண்கள் அப்புறம் 12 பெண்கள் வந்து 10 நாளில் ஒரு சுவரை வந்து கட்டுறாங்க. அதே சுவரை சேம் வாழை வந்து 14 நாட்களில் 6 ஆண்களும் 8 பெண்களும் வந்து கட்டுறாங்க. அப்படி கட்டும்பொழுது இதே சுவரை இந்த சேம் வாழை வந்து கட்டுறதுக்கு இந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசப்படுன்றது தான் கணக்கு, வேறு ஒன்றும் இல்லை. 8 ஆண்கள் 12 பெண்கள் இவர்கள் சேர்ந்து 10 நாளில் ஒரு சுவர்களை கட்டுகிறார்கள். அதே சுவரை 6 ஆண்கள் 8 பெண்கள் எத்தனை நாட்கள் கட்டுறாங்க, 14 நாட்களில் கட்டுறாங்க. அப்படின்னா இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா ரேஷியோ என்ன வரும், 7 2 14 I 2 10 உள்ளே கொண்டு போய் பிறகுங்கன்னா 40 மென்ஸ் ப்ளஸ் 60 விமென்ஸ் ஈக்குவல் டு 6 42 மென் ப்ளஸ் 56 விமன் சொல்லி வரும். ஸோ இதை வந்து எல்லாமே 2ஆல் அடி வரக்கூடிய நம்பர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா 40 இந்த மென்ஸை பூரா ஒரு சைடு கொண்டு போவாங்க, விமென்ஸை பூரா இன்னொரு சைடு கொண்டு வாங்க. ஸோ 42லேருந்து 40 போச்சுன்னா 2 மென் ஈக்குவல் டு 60லேருந்து 56 வந்துச்சுன்னா 4 விமன் சொல்லி வரும். ஸோ இதை வந்து சுருக்குனிங்க அப்படின்னா மென்னுக்கும் விமனுக்குமான ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா மென் வந்து மென் அப்பான் விமன் சொல்லி போட்டிங்க அப்படின்னா 4/2ன்னு வரும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2:1 சொல்லி வரும். ஸோ மென்னுக்கும் விமனுக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போ அவங்களுடைய திறன் எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து மென் வந்து 2 வேலை செஞ்சார் அப்படின்னா விமன் வந்து 1 வேலை செய்வாங்க. ஸோ நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு தேவை. டோட்டல் ஒர்க்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு சமன்பாடில் வந்து போய் புட் பண்ணுங்கள் இந்த வேல்யூஸை. 8 × 2 ப்ளஸ் 12 × 1 × 10 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 8 2 16 12 16 28. ஸோ மொத்த வேலை வந்து 280 வேலையாக இருக்கும். ஸோ இப்போ என்ன கேட்குறான், இந்த வேலையை செய்து முடிக்க ஆணுக்கும் எவ்வளோ அதிக நாட்கள் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. ஆண் செய்கிறதை விட இந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளோ அதிக நாட்கள் செய்து தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. இப்போது டோட்டல் ஒர்க் வந்து 280. சரியா, இங்கே மென் வந்து எவ்வளோ வேலை செய்யப்படி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வேலை செய்வார், 2 வேலை செய்வார். அவரோட எஃபிஷியன்சி 2. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 140 நாளில் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பார். அதே இது விமன் வந்து எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா 280 டேஸ், 280 ஒர்க்கு அதை வந்து ஒரு நாளில் செஞ்சு முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் செஞ்சு முடிப்பாங்க எஃபிஷியன்சி. ஸோ மொத்தம் வந்து 280 நாள் வந்து முடிப்பாங்க, 280 டேஸ். இப்போது இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, 140க்கும் 280க்குள்ள வித்தியாசம் 140 டேஸ். இதை தான் வந்து கணக்கில் கேட்குறான். 140 நாட்கள் அதிகமாக வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க சமன்பாடை வந்து ஈக்குவலைசேஷன் பண்ணிட்டு மென்னுக்கும் விமனுக்குமான ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்திறன், இது வந்து அவங்களுடைய திறன். இந்த திறனை வந்து இந்த சமன்பாட்டில் வந்து ஏதோ ஒரு சமன்பாட்டில் கொடுக்கும்பொழுது மொத்த வேலை கிடச்சிருது. மொத்த வேலை கிடச்சதுக்கப்புறம் அவங்க இந்த மொத்த வேலையை மொத்தம் எத்தனை நாளில் அவங்க செஞ்சு முடிப்பாங்க சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அந்த நாட்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் ஆன்சர். அடுத்து சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன். இது ஒன்றும் இல்லைப்பா,
ஏ ஈக்குவல் டு 4.33ன்னு எடுத்துக்கோங்க, பி ஈக்குவல் டு 2.65ன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர் அப்பான் 4.33யும் 2.65யும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1.68ன்னு சொல்லி வரும். ஸோ ஏ மைனஸ் பி அவ்வளோதாங்க. ஃபார்முலாவில் போடுங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்பான் ஏ மைனஸ் பி அடி கொடுத்தீங்களாம். ஏ மைனஸ் பி அடி ஆயிரும். கூட்டினீங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 4 + 33 + 2.65 கூட்டினீங்க அப்படின்னா 6.98ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிள், பயப்படலாம் வேணாம். அடுத்ததாக 2 ப்ளம்பர் வந்து இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து மொத்தமாக 660 ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் எக்ஸோட சம்பளம் வந்து என்னவாக இருக்கும்னா ஒய்யோட சம்பளத்தை போல் 120%. அப்போது எக்ஸோட சம்பளம் எக்ஸும் ஒய்யும் சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து 660 ரூபா வந்து சம்பாதிப்பாங்க. அதே நேரத்தில் எக்ஸோட சம்பளம் 100 ரூபா 100% அப்படின்னா ஒய் வந்து எவ்வளோவா 120%. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னா 220% வந்து ஒரு நாளைக்கு முடிப்பாங்க. அந்த 220% தான் 260 ரூபாய். சரி, 660 ரூபாய். ஸோ அப்போ 1% எவ்வளோ வரும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3ன்னு சொல்லி வருமா. நமக்கு என்ன தேவை, என்ன கேட்டிருக்காங்க, ஒய்யோட ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து சம்பளம் கொடுப்பாங்க சொன்னாங்க. ஒய்யோட பர்சன்டேஜ் என்ன 100%. 1% 3 அப்படின்னா 100% என்ன வரும் 300. அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். 2 பேருடைய சம்பளம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரேஷியோ நம்ம வந்து வச்சு அதை வந்து 2 கூட்டுறோம். கூட்டி வர்றதை அதை வந்து பர்சன்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா 1% 3ன்னு சொல்லி வரும். அப்போ 100%. நமக்கு தேவையானது ஒய்யோட பர்சன்டேஜ் மட்டும்தான். ஒய்யோட சம்பளம் ஒரு நாளோட சம்பளம் வந்து 100% = 300. அடுத்ததாக சிம்பிளிஃபிகேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது tan 90 - θ = cot θ. இந்த ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது cot θ = cos θ upon sin θ. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு ஈஸி. அவ்வளோதான். இதில் வந்து வேல்யூ புட் பண்ண போகிறோம். sin A + cos A upon cot Aன்னு சொல்லி வரும். ஏன்னா tan 90 - θ = cot θ. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா sin A + cos A upon sin Aன்னு சொல்லி வரும். ஸோ இங்கே கீழே இருக்க sin A வந்து என்னவாகும் மேலே போகும். அது அப்போ என்ன ஆகும் sin A + cos A × sin A upon cos Aன்னு சொல்லி வரும். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா cos A அடி வரும். மிச்சம் இருக்கிறது ஒரு sin A இருக்கும், இங்கே ஒரு sin A கூட்டிங்கன்னா 2 sin Aன்னு சொல்லி வரும். அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா இங்கே 1 இருக்கும், இதுவும் 1 இது 1 ஆயிரும். 1 × sin A தான். sin A + sin A 2 sin A முடிஞ்சு. அடுத்ததாக இந்த கணக்கு ஏ வந்து 8000 ரூபாய் வந்து 8000 ரூபாயும் பி வந்து 11 ரூபாயும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 3 வருஷம் கழிச்சு பி வந்து ஏயை விட 720 ரூபா வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறாரு. அப்படின்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா. 3 வருஷத்துக்கு இவங்க எவ்வளோ வாங்குவார். 3 வருஷத்துக்கு வந்து ஏ வந்து 3 வருஷத்துக்கு வந்து ஏ வந்து எவ்வளோ வாங்குவார். இந்த 0 அடிச்சிருங்க. சரி இருக்கட்டும். 3 வருஷத்துக்கு ஏ வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ கொடுத்துருப்பாரு அப்படின்னா 24,000 ரூபா கொடுத்துருப்பாரு. ஒரு நிமிஷம். 24,000 ஆமாம். இவர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு 33,000 ரூபா கொடுத்துருப்பாரு. 33,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாப்படி. ஏன்னா 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 8,000னா 3 வருஷத்துக்கு வந்து 24,000 ரூபா. சரியா? இங்கே வந்து 33,000 ரூபா. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன 9,000 ரூபாய். இந்த 9,000த்துக்கு அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வித்தியாசம் என்ன 720 ரூபா. அப்போது இந்த 9,000த்துக்கு தானே 720 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வித்தியாசப்படுது. ஏன்னா 9,000 அதிகமாக இருக்குது, ஏவோட பி வந்து 9,000 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவருக்கு ஏவோட பிக்கு வந்து 720 ரூபா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 9,000த்துக்கு தான் 720 ரூபா இன்ட்ரெஸ்ட். அப்போது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்
டபுள் ஜீரோ போயிடும், இங்கே ஒரு ஜீரோ, 8ன்னு சொல்லி வரும். ஸோ 8%. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். ஏக்கும் பிக்குமான பணத்தினுடைய மதிப்பு எவ்வளோ வித்தியாசப்படுது? 9,000 வித்தியாசப்படுது 3 வருஷத்துக்கு, 3 இயர்ஸுக்கு. அப்படின்னா அவங்க 2 பேத்துக்குள்ள வட்டி வித்தியாசப்படுமா? வட்டி எவ்வளோ வித்தியாசப்படுது? 720 ரூபா வித்தியாசப்படுது. எவ்வளோ அசலுக்கு வித்தியாசப்படுது? அசல் 9,000 அதிகமாக இருக்கிறதுக்கு வட்டி 720 ரூபா அதிகமாகுது. அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 8% சொல்லி வரும் வருஷத்துக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது ஒரு பாலிகன். இந்த கணக்கு சூப்பர் கணக்குப்பா. ஒரு பலகோணத்தினுடைய டயகோனல் 35 டயகோனல் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பலகோணத்தினுடைய இன்டீரியர் ஆங்கிளினுடைய கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, உள்கோணங்களுடைய கூடுதல் வந்து எவ்வளோ சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். இதுக்கு வந்து ஒரு 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் டயகோனல்ஸ். ஒரு பலகோணத்தினுடைய நம்பர் ஆஃப் டயகோனல்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி ப்ரீவியஸ் கணக்கில் வந்து ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம். டயகோனல்ஸோடைய ஃபார்முலா n×n-3/2. இதில் வந்து சைடு வந்து கண்டுபிடிச்சிடும். ரைட், இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது பலகோணத்தினுடைய சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், உள்கோணங்களினுடைய கூடுதலுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா n-2 × 180 டிகிரி. இங்கே என்னன்றது என்ன? அந்த பலகோணத்தினுடைய பக்கங்கள். ஸோ முதல்ல வந்து எவ்வளோ கொடுத்தான்? டயகோனலில் வந்து 35 பக்கம் இருக்கான். 35 × n×n-3/2. ஸோ இது என்ன வரும்? 35. எஸ். அப்போது n×n-3யோட வேல்யூ என்ன வரும்? 70ன்னு சொல்லி வரும். ஸோ 70 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 70 7×10 பிரித்தா இந்த சமன்பாடும் ஒத்து போகுமா? கண்டிப்பாக ஒத்து போகும். ஏன்னா எண்ணுக்கு வந்து 10ன்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னா இங்கே 10 - 3 7. ஸோ இதுதான். அப்போ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 10 தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 10. நமக்கு ரெண்டாவது நமக்கு என்ன தேவை? சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா என்ன? n-2 × 180 டிகிரி. ஸோ 10 - 2 × 180 டிகிரி ஈக்குவல் டு 8 × 18 180 டிகிரி. 8 18 144 1440 டிகிரி. அவ்வளோதான். இந்த 2 பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்கே போட முடியும்ப்பா. நம்பர் ஆஃப் டயகோனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டயகோனல்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டயகோனல்ஸில் வந்து வேல்யூ புட் பண்ணும்போதில் நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் கிடைக்குது. நம்பர் ஆஃப் சைட்ஸை வச்சு இந்த சம் ஆஃப் இன்டீரியர்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவில் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நம்பர் புட் பண்ணும்போதில் நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் 1440 டிகிரி. அதுக்கடுத்ததாக மீடியன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்து அதனுடைய மீடியன் கொடுத்துட்டாங்க. மீடியன் கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? மீடியன்னா என்ன? இடைநிலை. முதல்ல வந்து இடைநிலை கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 டேர்ம்ஸ் இருக்குன்னா அதனுடைய இடைநிலை என்னவாக இருக்கும்? 11 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய நடுநிலை என்னவாக இருக்கும்? 6வது டேர்மாக இருக்கும். இங்கே 10 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னவாக இருக்கும்? 5வது டேர்மையும் 6வது டேர்மையும் கூட்டி அதை 2ஆல் வகுக்கணும். அவ்வளோதான். இது வந்து முதல்ல ஏறு வரிசையில் மீடியன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இருக்கிற டேட்டா வந்து ஏறு வரிசையில் எழுதணும். நமக்கு 5வது டேர்மும் 6வது டேர்மும் தெரிஞ்சால் போதுமானது. எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து 11, ரெண்டாவது என்ன இருக்கும்? 11, அடுத்து 15, அடுத்து 16, அடுத்து 17, 19, 1 2 3 4 5. 5வது டேர்ம் தெரிஞ்சிச்சு. அடுத்து 6வது டேர்ம் 21. ஸோ 5வது டேர்ம் 6வது டேர்ம் மட்டும் தெரிஞ்சிச்சு போதும். அடுத்து இருக்கிற மிச்சத்தை எழுதணும்னு அவசியம் கிடையாது. மிச்சம் 4 நம்பர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு என்னத்தை கணக்குப்படி 10வது டேர்ம் 10 டேர்ம் இருக்குது. அதில் வந்து நம்ம இடையில தெரியும்னா 5வது டேர்மையும் 6வது டேர்மையும் கூட்ட போகிறோம். கூட்டி அதை 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற விட வந்து 40 × 2 20. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.